ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சப்பாத்தி ரோல் தான். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்தியில் உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அதோட ஒரு பாதி அளவுக்கான கோஸ் நறுக்கியிருக்கேன். நம்ம ரொம்ப பெருசாகவும் சின்னமாகவும் நறுக்காமல் மீடியம் சைஸில் நறுக்கிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்கியிருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்கி விட தேவையில்லை. இப்போ நமக்கு உப்புலாம் போட்டோன்னே இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். எப்போதும் போல் சப்பாத்தி போட வேண்டியதுதான். போட்டுட்டு நம்ம இதை சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை அதில் வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிரும். இதே போல் எல்லா ரோலும் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் சீஸ் நான் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை டின்னராகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருந்தது. இதோட பார்த்திங்கனாக்கா வெள்ளரிக்காயும் வச்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.